ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கம்பு அடை செய்யலான்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவு உரிச்சுக்கிட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பவுலில் தேவையான அளவு கம்பு மாவை எடுத்துகிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ அடுப்பில் கல்லை காய போட்டுட்டு கல் காஞ்சதையும் அடை மாதிரி தட்டி எடுத்துட வேண்டியதான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி கூட தோசை மாதிரி ஊற்றி கூட எடுத்துக்கலாம். இது கூடவே இன்னும் கேரட்டு, முட்டைக்கோசு இதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நேற்று அரைச்ச தக்காளி சட்னி ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதை எடுத்து தாளிச்சிட்டு ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்ருந்தோம். ஆனால் இந்த சட்னி வந்து பச்சையாக அரைச்சதுனால அவ்வளோவா நல்லா இல்லை. நீங்கள் தக்காளி சட்னி வதக்கி அரைச்சி ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.